வணக்கம். பட்டாளத்தார் மாநில இணை செயலாளர், பாதுகாப்பு படை வீரர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். இங்கே கூடியிருக்கும் எமது லட்சிய உறவுகள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கம். நாம் தமிழர் கட்சி சேலத்துல சில நாட்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சுன்னு சில பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் இல்லை. அதுக்கு உதாரணம் தான் இங்க நடக்கிற இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம். நாளைக்கு சேலம் தெற்கு மாவட்டத்துல தமிழ் தேசியமா திராவிடமான்ற ஒரு கூட்டம் நடக்குது. இன்னும் 10 நாள் கழிச்சு மேட்டூர்ல வீரப்பெரும்பாட்டன் தீரனும் அவன் பேரனும் அப்படின்னு முந்தைய விட இப்போ சிறப்பான முறையில் நாம் தமிழர் கட்சி செயல்பட்டு கொண்டு இருக்குது. இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லப்படும் வேளாண்மை, அந்த வேளாண்மையானது நமது விவசாயிகளின் முதுகெலும்பு போல வளைந்து காணப்படுகிறது. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். விவசாய எப்படியெல்லாம் இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒடுக்கப்படுறாங்கன்றத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். விவசாயத்துக்கு முதன்மையானது நிலம். நிலத்தெல்லாம் எப்படி சுரண்டுறாங்கன்றத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். 8 வழி சாலைன்ற பேர்ல விளைநிலத்தை திருடுறாங்க, விமான நிலையம் போடுறன்ட்டு விளைநிலத்தை எடுக்கிறாங்க. இந்த குளம் குட்டை ஏரி இதெல்லாம் மூடப்பட்டு அதில் இருக்கிற நிலத்தை எல்லாம் சுரண்டுறாங்க. மேலும் இந்த திராவிட கட்சிகள் சொல்ற இவங்கள இடத்தெல்லாம் பட்டா போட்டு வித்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே விளைநிலமாக தான் பயன்படுத்துறாங்க. இப்படி விளைநிலத்தை பயன்படுத்தி விவசாயிட்டு இருக்க நிலத்தை பிடிக்கிட்டு இருக்காங்க. விவசாயத்துக்கு மற்றொன்று முக்கியமானது நாட்டின மாடுகள். விவசாயத்தை கிராம பகுதியில் தான் அதிகமாக செஞ்சிட்டு இருக்காங்க. அதில் இருக்க நாட்டின மாட்டுகளை முன்னாடி காலத்தில் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துவாங்க. ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற மாட்டை இனப்பெருக்கத்துக்கும் அதில் பிடிபடுற மாட்டை நம்ம விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த கெங்கவலி சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சது ஒரு 30 ஊருக்கு மேலே ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னைய தேதிக்கு 1 இல்லைனா 2 ஊரில் மட்டும்தான் ஜல்லிக்கட்டு நடக்குது. புங்கவாடி, கடம்பூர், மஞ்சினி, செந்தாரப்பட்டி, உளிபுரம் இந்த மாதிரி ஊருக்கு குறைஞ்சு 30 ஊருக்கு மேலே ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஜல்லிக்கட்டெல்லாம் நிறுத்திட்டாங்க. இதன் மூலயமா நாட்டின மாட்டுகளை ஒடுக்குறாங்க. விவசாயத்துக்கு மேலும் தேவைப்படுறது நீர். நீருக்கு தேவையானது மரம். மலைகளில் தான் காணப்படுது. இந்த மலைகள் எல்லாத்தையும் உடைச்சி அதில் இருக்கிற கனிம வளங்களை எடுத்துட்டு அதில் இருக்கிற மரங்களை அழிக்கிறாங்க. இதனால நீர் தட்டுப்பாட்டு விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்காம அதன் வழியா விவசாயிகளை ஒடுக்குறாங்க. இதை விட முக்கியமானது என்னன்னா, விவசாயத்துக்கு தேவை வேலையாட்கள். அந்த வேலையாட்களை 100 நாள் வேலைன்னு சொல்லி அவங்கள அந்த இடைத்தேர்தல் அப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஈரோட்லயும் விக்கிரவாண்டியிலையும் இந்த திமுக கூட்டம் என்ன பண்ணோம், இருக்கிற மக்களை எல்லாம் நம்ம ஓட்டு சேகரிக்க போற நேரம் பார்த்து இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சிடும். உட்கார வச்சு நாம போறப்பெல்லாம் அந்த வீதியிலையோ அந்த தெருக்கள்ல யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறது. அது மாதிரி விவசாயத்துக்கு தேவையான வேலையாட்கள் என்ன பண்றாங்கன்னா 100 நாட்கள் வேலைன்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு கணிசமான தொகையை கொடுத்துட்றாங்க. ஆனா வேலையாட்கள் இதுக்கு எங்க இருந்து வராங்கன்னா கடைசியா வடநாட்டுல இருந்து கொண்டு வர மாதிரி ஒரு சித்தரிக்கப்படுறாங்க. அதுதான் உண்மையும் கூட. இந்த மாதிரி இதுல நடக்கிற விவசாயிகளை ஒடுக்கிறதுக்கு உண்டான வேலையை முழு வேலையும் இந்த 50 ஆண்டு காலமா இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நாம் தமிழர் ஆட்சி வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இப்ப நான் சொல்ல போறேன். விளைநிலங்களுக்கு உண்டான இடத்துக்கெல்லாம் போராடினது நாம் தமிழர் கட்சி. 8 வழி சாலையை சேலத்துல இருந்து சென்னைக்கு போடுற அந்த சாலையை நாம் தமிழர் கட்சி மூலியமா வாக்கு பதிவு செஞ்சு அதுக்கு வெற்றி கண்டிருக்குது. அதன் மூலியமா நிலத்தை மீட்டிருக்காங்க. ஆடு மாடுகளுக்குன்னு சொல்லிட்டு வரலாற்றிலே முதல் முறையா அண்ணன் ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு. அது வெற்றி அடைஞ்சிருக்குது. பல தடைகளை மீறி அண்ணன் 3000 மாட்டுகளை மலைக்கு ஏற்றி அதிலே வெற்றி கண்டிருக்காரு.
அது இல்லாமல் இப்போ நீருக்குன்ட்டு தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு நடக்க போகுது. மலை வளமே மண் வளம் அப்படின்னு அது ஒரு மாநாடு நடத்துறாரு. இந்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவையானது எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்குது. வேளாண் தொழில் சிறந்தால்தான் விவசாயி சிறக்க முடியும். விவசாயி சிறக்கணும் அப்படின்னா மக்கள் அனைவரும் விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு அண்ணனை எப்படியாவது அரியணை சேர்த்தணும். வாய்ப்பளித்த கெங்கோல் சட்டமன்ற தொகுதி உறவுகளுக்கு நன்றி. நாம் தமிழர்.